இன்னி வரைக்கும் நம்ம வந்து 2 பேரும் மறக்கவே மாட்டோம். ஒண்ணு கடிகாரம் பார்த்து கத்து கொடுத்தவங்க, 2 சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தவங்க. 2 பேரையும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 60 70 வயசு 80 வயசு ஆனாலும் ஞாபகம் இருக்கும். யார் உங்களுக்கு கடிகாரம் பார்க்க கத்து கொடுத்தது, யார் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தது. அந்த பழங்குடி புறா கேட்கிறது, தலைவர் புறா கேட்கிறது, உன்னுடைய குஞ்சு புறாவுக்கு, இளைய புறாவுக்கு என்ன சொல்லி தந்தாய்? ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி தந்தேன். யாரிடம்? வேட்டைக்காரனிடம். வேட்டைக்காரனிடம் ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லிக் கொடுத்தேன். ஓ, எந்த வேட்டைக்காரனிடம்? நுட்பமான கேள்வி. அம்பை சரியாக வில்லிலே பூட்டி குறிப்பாக்க தெரிந்த வேட்டைக்காரனிடம். அத்தனை பேர் கை தட்டுறாங்க. சூப்பர் அம்மா, நீ உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி தந்ததில் தோற்று போனாய் என்று சொல்லுகிறது தலைமை புறா. என்ன தவறு? குழந்தைகளுக்கு குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும். அது ஒரு இன்பான் குவாலிட்டி. நம்ம கத்துக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வில்லிலே நான் பூட்டிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும். அவன் யாருக்கோ குறி வைக்கிறான்ட்டு நீ உட்கார்ந்துட்டு இருப்ப, அது உன் மேல பட்டுடும். ஆஹா, என்னமோ ஒண்ணு சொல்லிட்டானே இவன். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், மன வெளிச்சமா சொல்றேன், நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காதுமா. இங்க யாராவது இருக்கிறீங்களா என் பிள்ளை என் பேச்ச கேக்குது அப்படின்னு கை தூக்குறவங்க யாராவது? உடனே பக்கத்துல அவங்க அம்மா கையை கீழே போடு. எனக்கு தெரியாதா? ஏன் தெரியுமா அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு? நாம கேட்டோமா நம்ம புள்ள கேட்கறதுக்கு? ஆனா ஒன்று சொல்லுகிறேன், நான் டீச்சர், நான் ஒரு தாய். நம்ம புள்ள நம்ம பேசுறது கேட்காது. அது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி. நான் ஊருக்கே சொல்லுவேங்க, என் பிள்ளை என் பேச்சு கேட்க. அம்மா ப்ளீஸ் பிஹேவ் லைக் மை அம்மா. அம்மா எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிக்காதம்மா அம்மா. ஆனாலும் நான் நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு. நீங்களும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்காது, இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொண்டிருங்கள். ஏனென்றால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் வேறு ஏதேனும் சவால்களை போடுகின்ற பொழுது அந்த சவால்களை அவர்கள் நேர்த்தியாக சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அறம் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்கள் முன்னால் அவர்கள் நிகழ்த்தி காட்டவில்லை என்றாலும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். நமக்கு பல விஷயங்கள் தெரியறதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லவா, கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் சார் கை தட்டுவோம். இப்ப எனக்கு முன்னால ஒருத்தர் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு ஃபுல்லா நான் பேசுறது. ஆனா எனக்கு உங்க மேல பிரச்சனையே கிடையாது சார். உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்குது ஒண்ணு, அது நீங்க என்ன எழுதுறீங்கிறதே பார்த்துட்டு இருக்குது. என் பேச்ச கேட்கவே இல்லை. அதான் என் கிளாஸ்ல நான் 25 வருஷம் ஆச்சு நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகி. நான் வெள்ளி விழா நாயகி டீச்சரா. இது வரைக்கும் என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது இல்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. பக்கத்துல பார்த்துருந்தா பிடிச்சிருவேன். யோ அவர் இல்லையா டீச்சர், நான் யா டீச்சர், அவர் எழுதுறது தப்பா இருக்கலாம், என் பேச்ச கேளு. அதான் வேட்டை தெரியாத பூனைக்குட்டி. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுக்கின்ற அந்த வினாடியில் நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த விஷயம் நமக்கு புரியவில்லை என்றால், you cannot step the river twice. உங்கள் காலை தொடுகின்ற தண்ணீரை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் உங்கள் காலை தொட்டு விட செய்ய முடியாது. கடந்து போனதுதான். இந்த வினாடியில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்வது, எப்படி கற்றுக்கொள்வது? நாம் பல நேரங்களில், நான் இப்படி சொல்றேனே, நம்மில் பல பேர், பெர்னாட் ஷா சொல்றான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோமா சார்? ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்கு தான் 60 70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. கடைசி வரைக்கும் யார் ஒருவர் உயிர்ப்போடு இருக்கிறார்களோ, யார் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ, யார் ஒருவர் விழிப்போடு இருக்கிறார்களோ, அவர்களுக்குள் கவிதை நிகழ்கிறது. அப்படி சொல்றேங்க, உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். என் அத்தனை மொழி திறமையையும் கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது? ஒரு கவிதையை, ஒரு ஜோக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆபாசமாக ஒரு ஜோக் அடிக்கப்படுது, சிரிக்கவே கூடாதுங்க அந்த ஆபாச ஜோக்குக்கு. தனி மனிதன் குற்றம் செய்யலாம், அதை கண்டிக்கக்கூடிய சமூகம் தான் நல்ல தலைமுறையை உருவாக்கும். அதற்கு பின்னால் கைத்தட்டுகின்ற சமூகம் மிகப்பெரிய பேரிழிவை சந்திக்கும். தவறுகள் இருந்தால் சிரிக்க அவசியம் கிடையாது. எங்கே தவறு நடந்தாலும் நீங்கள் பகிஷ்கரியுங்கள், நீங்கள் புறக்கணியுங்கள். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பாருனா நீங்க சிரிக்கிறீங்க. அது நமக்கு அம்மாக்கு நடந்தா சிரிப்போமா? இல்ல நம்ம மனைவிக்கு நடந்தா சிரிப்போமா? கோர்ட்டுக்கு போக மாட்டோம், கேஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம். ஜோக்ல மட்டும் எப்படி சிரிக்கிறீங்க? எதற்கு சிரிப்பது, எதற்கு சிரிக்க கூடாது, எதற்கு சிந்திப்பது, எதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ வேண்டும். கவிதை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இன்னைக்கு மிக முக்கியமான நாள், வர்க்கிங் டே. நான் ஒசூர் நகரத்தை பார்க்கிறேன். நம்முடைய மண்டல தலைவர், இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் எனக்கு கிடைத்திருக்கு. ஆனா எல்லா பட்டங்களை விட எனக்கு ரொம்ப பிடித்தமான பட்டம் என்ன தெரியுமா? எந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேனோ அந்த ஊர் பேர் சொல்லி, நீ எங்க விட்டு பிள்ளைமா, நீ ஒசூர் சுல்தானா சொன்னார்ல, அது கவிதை. அது கவிதை. எனக்குள் அது நிகழ்கிறது. உங்கள் அத்தனை பேரையும் என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக நான் அணைத்துக் கொள்கிறேன். பாருங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்.
இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு நாட்டில் என்ன சமூக கேடுகள் நடந்துட்டு எல்லாம் தெரியுது இல்ல. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல் வந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பட் அது ரொம்ப உண்மையான விஷயம். ஒரு அம்மா சூடா ஒரு பாத்திரத்தை இப்படி பிடிச்சிருக்கு, பாப்பா இத புடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி பிடிக்குது, இல்ல சூடு இப்படி புடி, மறுபடியும் இப்படி புடி, hold it like that அப்படின்னு சத்தம் போடுது, மறுபடியும் இப்படி பண்ணு. அந்த அம்மா 4 கெட்ட வார்த்தை சொல்லுச்சு. அறிவில்ல, நீ என்ன மனுஷ ஜென்மமா என்ன, எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிற, அங்க பிடிச்சா கை வெந்துரும், இங்க புடின்னு சொல்றேன், விளங்கல அப்படின்னு உடனே அங்க பிடிக்குது. ஃபர்ஸ்ட் சொன்ன ஏன் விளங்கல உனக்கு, ஏன் விளங்கல தெரியுமா? ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன். வேகமான காட்சிகளை பார்த்து பார்த்து பழகுகின்றவர்களுக்கு முன்னால் பேசுகின்ற ஒலி அவ்வளவு சீக்கிரமாக போய் மூளையை தொடாது, அப்படியே மந்தமா இருக்கும். எங்க அம்மாட்ட சொன்னா, எங்க அம்மா காயல் பண்ணதுக்காரங்க சூப்பரா ஒரு விஷயம் சொன்ன. ஐயா இது இப்பதான் உனக்கு தெரியுமா? எங்க சின்ன வயசுல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ டெய்லி வீடு பெருக்கிறதுக்கு முன்னால போய் மாமியார் கிட்ட நிப்பாலாம், குடுக்கறதுக்கு கொடுங்க மாமி நான் பெருக்கணும் அப்படின்பாலாம். என்னமா அர்த்தம் தானே உனக்கும் புரியலையா? அது பெருக்கும் போது எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணுமா, மூளை முடுக்கெல்லாம் பெருக்காதான். அறிவில்ல உனக்கு, நல்ல வீட்டுல தானே வந்த, ஒரு தெரு பெருக்க தெரியல, ஒரு வீடு பெருக்க தெரியல, ஒரு முட்டு மூலையில இருக்க அழுக்க இருக்க தெரியல, நீ மனுஷ ஜென்மமா என்னன்னு திட்டணும். அப்பதான் அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கும், குடுக்கறது கொடுங்க மாமி வீடு பெருக்கணும். திட்டுனா தான், சத்தம் போட்டா தான் உனக்கு புரியணுமா? மெலிதா சொன்னா புரியாதா? மெலிதாக சொன்னால் எப்பொழுது புரிந்து விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ்கிறது. நீங்களே இந்த சமூகத்திற்கு ஒரு கவிதையாக உங்களை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் தான் இந்த புத்தக கண்காட்சி மந்தமான நிலையிலிருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயம். இன்றைக்கு நான் காலையில் 6 மணி நேரம் பயணம், மாலை இரவு 6 மணி நேரம் பயணம். என் கையில் நான் எடுத்துக்கொண்டு வந்த புத்தகங்களை நான் போவதற்குள் நான் சார் கிட்ட வந்து காட்டுறேன். 8 புத்தகங்களை கொண்டு வந்து 8 புத்தகமா படிக்க முடியும்? 8 புத்தகங்களை கையில் வைத்திருப்பேன். ஒரு பேக், தனியான ஒரு பேக். நான் கார்ல இருந்து இறங்கும் போது யார் என்ன பார்த்தாங்க தெரியல, 2 பேக், அதுல ஒரு ஹேண்ட் பேக், ஒன்னு வந்து புத்தக பேக். பேசுவதற்காக படித்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. பேசுவதற்கு என்னை தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா? உங்கள் நம்பிக்கை வீண் போய்விடக் கூடாது என்பதற்காக நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். எதிலிருந்து தப்பிக்கிறோம் நாம்? யாரிடமிருந்து தப்பிக்கிறோம் நாம்? ஏன் ஒரு கவிதை போல, ஒரு சுத்தமாக, ஒரு குழந்தை போல, ஒரு கடவுளின் படைப்பு எவ்வளவு பியூர், அந்த பியூரஸ்ட் குவாலிட்டியோட நம்மளால இருக்க முடியல? சொற்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சி குறைந்திருக்கிறது. நாகரிகம் என்ன தெரியுமா? உலகத்தில் மனிதனுடைய நாகரிகம் பாஷை, பாஷை என்று நாகரிகம் கவிதை என்று சொன்னார் தீபம் பார்த்தசாரதி. சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொன்னார் ஓஷோ. சொல், சொல்லுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய சூத்திரம், சூட்சுமம் கவிதைக்குள் இயங்குகிறது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? நான் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து விட்டு போகிறேன், ஒன்று அப்படி என்று நீங்கள் ரசிப்பதற்கு உங்கள் மனநிலையை சுண்டி விட்டு போகிறேன் நான். அப்புறம் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியா? இந்த ஆச்சரியமே இல்லாம படிச்ச இன்னைக்கு சமூகத்துக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஆச்சரியப்படுத்திருங்களா பாப்போம். ஒரு கிளிப்பு வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பாங்கிறதுனால சார், எப்போ ரம்ஜான் வரும்னு காத்திருந்திருக்கிறேன் நான். பல் தேய்க்கிறதுக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துட்டாங்க, எப்போ வீடியோன்ட்டு தலையாணையில வச்சு தூங்கி இருக்கிற, நைட்லயும் தேய்க்கலாம் தெரியாது. எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா இருந்திருக்கிறோம் நாம. திரும்பி பார்த்தால் அரிமா நோக்கு போல் கிடக்கிறது அவ்வளவு பெரிய பாதை. நான் பிரான்ஸ் போயிருந்தேங்க, எப்படி ஒன்றை புரிந்து கொள்வதுன்றதுக்கு சொல்றேன். ஒரு கதவை திறந்து விடுகிறேன், முடிந்தால் உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். பிரான்ஸ்ல வெர்சைல் பேலஸ்னு ஒரு இடம் இருக்கு. நான் பிரார்த்திக்கிறேன் நீங்க அங்கெல்லாம் போங்க. இடம்பெயர்வது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப முக்கியம். முகமது நபி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பயணம் செய், உன் உடன் இருக்கின்றவன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவனோடு பயணம் செய் என்று சொல்வார். பயணம் மிக முக்கியமானது. எங்க அப்பா சொல்வார், மீசாப்பேட்டில் போறப்பான், ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான், குரோம்பேட்டையில் சுத்தி பார்க்க போவான், கனமாப்பேட்டையில் வந்து படுத்துக்குவாங்க. 6 கிலோமீட்டர் தான், அப்படி சுத்தி வந்து அப்படி செத்து போற. சில பேர் காலேஜ்ல எல்லாம், காலேஜ்லன்னு சொன்ன மாட்டிப்பேனும், எல்லா அலுவலகங்களையும் 30, 35, 40 வருஷம் வேலை செய்வாங்க பார்த்திருக்கீங்களா? அவங்க சேர பாருங்களேன், இப்படிதான் கொடுத்துருப்பாங்க, இப்படியா இருக்கும், எந்திரிச்சு கூட போறது இல்லை. அப்படியே பெயர்ந்து பாருங்கள், ஒன்றை தெரிந்து கொண்டு பாருங்கள், ஒன்றை இது என்ன என்று எட்டி பார்த்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஞானம் ஒருவேளை உங்களை விடுதலையாக்கலாம். நான் வெர்சைல் மியூசியம் போறேன், அந்த பார்க் போறேன், இவ்வளவுதாங்க இருக்கிறான் நெப்போலியன். பார்த்தா 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கான், கை வச்சிருக்கான், இந்த இடத்துல ஏதோ வலியா அவனுக்கு. அவனை பத்தி என்ன சொல்றாங்க? உள்ள நுழையும் பொழுது இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பெரிய சுவர், இப்படி கடல் மாதிரி இருக்கு.
அந்த அந்த அரண்மனை. ஒவ்வொன்றுலயும் பெரிய பெரிய ஓவியங்கள். இப்ப கூட போன வாரத்துக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னால, ஒரு 8-9 நாளைக்கு முன்னால லண்டன் போயிருந்தேன். வின்சர் கேசல் போயிருந்தேன். அங்க சில ஓவியங்களை பார்த்தேன். ஆனா வெர்சைல் அடிச்சுக்க முடியாது. வின்சர் கேசல் வேற, வெர்சைல் பேலஸ், மை காட். அத என் கூட நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க. எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டாங்க 3 மணி நேரம். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த ஒரு ஓவியத்தை பார்த்து முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. உள்ள போவே இல்லை, அப்படியே வெளில வந்துட்டேன். அப்படி பார்க்க முடியுமா? ஒரு ஓவியத்தை 3 மணி நேரம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். ஒரு கவிதையோடு வாழ முடியுமா? வாழ முடியும். நோன்பு என்பது அதுதான், தவம் என்பது அதுதான், வாசிப்பு என்பது அதுதான். விளையாட்டு, புக் படிக்கிறது, ரெண்டுல மட்டும் ஈடுபடுங்க. 100% உள்ள இருந்தா மட்டும் தான் புரியும். கொஞ்சம் அப்படி போனாலும் அது தோத்து போயிடும். அதனால தான் என் இளமை காலம் முழுக்க ஒன்னு கிரவுண்ட்ல இருந்தது, இல்லனா லைப்ரரியில இருந்தது. ரெண்டுத்துல இருந்து நான் எவ்வளவு முயற்சித்தேன், அந்த அளவுக்கு முயற்சித்து இருந்த இரண்டிலும் இருந்தேன் நான். வெர்சைல்ல பாக்குறேன், அப்படி பார்த்துட்டு ஓரத்துல இருந்து இப்படி பார்த்துட்டு முடிக்கிறேன். ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. தமிழறிமணியன் ஐயா தான் வந்திருந்தார் கூட. என்ன பருவின் பாத்தியா? இல்லையா, நானும் 2-3 தான் பார்த்தேன், என்னால கூட முழுக்க பார்க்க முடியலன்னு ஐயாவும் வந்துட்டாங்க. அந்த காட்சியை மட்டும் நான் சொல்றேன். இதுல ஆஹா கவிதை எங்க நிகழுதுன்னு பாருங்க. எல்லாமே இல்லைங்க கவிதை. இப்போ இந்த பாட்டு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இந்த பாட்டுல எல்லாமே கவிதை இல்ல. புரட்சி கமால்னு ஒருத்தர் நெஞ்சில லுங்கியை கட்டிக்கிட்டு ஸ்ரீலங்கால மட்டக்களப்புல ஏறாவூருங்கிற இடத்துல முன்னுக்கு பின்னுக்கு நடந்துட்டு இருக்காரு. அவர் பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய கவிஞர் இலங்கையில. அவருடைய மாணவர் பஷீர், அவர் எம்பியா இருந்தவர். அவர் வீட்டுக்குள்ள போறார். அப்போ நெஞ்சில அந்த லுங்கியை கட்டிக்கிட்டு என்னடா இப்படி எழுதிட்டான்னு புலம்புறாரா. என்னய்யா என்னது? இல்ல அந்த புக் பாரு, அந்த புக் பாருங்க. அந்த புக்கை எடுத்து பார்த்தா கண்ணதாசன் கவிதைகள். ஒரு பாட்டு தான், பாட்டு முழுக்க கவிதை இல்ல, அதற்குள் ஒரு கவிதை நிகழ்ந்திருக்கும். இந்த பாட்டு சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும். மலர்ந்தும் மலராத, நீங்களும் நான் எழுதலாங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ண நீ, இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதான. அடுத்து அதெல்லாம் நீங்கள நானா எழுதிடலாம். எது எழுத முடியாது தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. எழுதுங்களா பாப்போம். எழுத முடியாதுங்க. அதான் சிக்னேச்சர். அங்க போட்டா பாருங்க, அதான் சிக்னேச்சர். நான் அந்த ஃபுல்லா பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, பெருமழை இரவு. ஒரு பெரிய ராட்சசன் வானத்துல இருந்து இறங்குறான். கை கால்களில் எல்லாம் நகம் உழைத்து தொங்குது. அந்த கைகள்ல ஒருத்தன் அப்படி பிடிச்சிருக்கான். அந்த அந்த இளைஞன் அப்படி இருக்கான். அவன் கால்ல ஒரு பெண் அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கா. அவன் மயங்கி இருக்கா. அவ கையில குழந்தை இருக்கு. அவ கால 4-5 பேர் பிடிச்சிருக்காங்க. அந்த பசங்க கால 4-5 பொம்பளைங்க பிடிச்சிருக்காங்க. அப்படி தொங்குது. இந்த பக்கம் எல்லாம் காடு, அந்த பக்கம் எல்லாம் மலை. அப்படி இருக்குங்க காட்சி. நான் பார்த்துட்டேன். ஆனா இரவு. அதை சொல்லிட்டான். வெளியில வந்துட்டேன். மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. நம்மில் எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி? இரவு தானே வரைஞ்சான், லைட் இருந்துச்சே. லைட் எங்க இருந்து வந்துச்சு? அவன் மழை இரவை வரைந்தான். நானும் 3 மணி நேரமா பாக்குறேன். எங்க இருந்து வந்தது லைட்? மறுபடியும் ஓடி போய் நின்னு பாக்குறேங்க. அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருக்குங்க. அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க. ஆஹா கவிதை. ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து அதற்குள் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. பாரதி சொல்வாங்க, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ, தத்தரிகிட தத்தோம். இந்த நெருப்பு இருக்குல்ல, அது இங்க விடணும். ஏற்கனவே இந்த புரிதல்கள் என்கின்ற அடர்ந்த காடு அழியும். ஞானத்தின் வெட்ட வெளி தெரியும் பாருங்க. அப்போ மனசு கூத்தாடும் பாருங்க. அது கவிதை. எனக்குள் நிகழ்ந்த வினாடிகள். அப்பா ஏதேதோ சொல்வார், நிறைய சொல்வார். அப்பாவுடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். போகிற போகிற அப்படி சொல்லிட்டு போவார். இப்படி சொல்றேன் பாருங்க. நாம் தினந்தோறும் ஒரு மாபெரும் கவிதையை ருசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் சத்தறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக போயிருந்தேன். பேச்சு முடிச்ச உடனே +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ பேச பேச்சு முடிஞ்சது. தேசிய கீதம் போட்டாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் அப்படி பாக்குறேன். அவனுக்கு தேசிய கீதம் தெரியல. ஆனா அவன் பாடுறான். ஒரு டீச்சர் அவ்வளவு கோவம் தெரியுமா? டீச்சர் என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் பெரிய புத்திசாலிகள் இல்ல. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவ்வளவுதான். அவங்க வேலையே அவ்வளவுதான். புதுசா சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் அப்புறமா. முதல்ல இருக்கிற பிழைகளை நீக்கிடுவாங்க. இருக்கிற பிழைகளை நீக்கினால பாறையில இருந்து செல வந்துருமா இல்லையா? அவ்வளவுதான். எங்க வேலையா தான். கனமன 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 கனஹே கனமன கனமன. கீழே இறங்கிட்டேன்.
முடியிற வரைக்கும் அசைய முடியாது. கடைசியா பாடுறோம், ஹே ஹே ஹே. பாட்டு பிடிச்சிட்டேன். தெரியாது உனக்கு என்ன மிஸ்? தெரியாது தானே? என்ன மிஸ் தெரியாது? ஏய், தேசிய கீதம் தெரியுமா தெரியாதா? +2 படிக்கிறல நீ. மிஸ் விட்டுருங்க மிஸ், மார்ச் மாசம் வந்துருச்சு மிஸ். கடைசி வரைக்கும் கத்துக்க மாட்டேங்கிறான் சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? பிழை இல்லாமல் உச்சரிக்க வேண்டுமா இல்லையா? அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமா இல்லையா? நம் நாட்டு தேசிய கீதம் இல்ல, நான் பாடாம யார் பாடுவோம்? பாடுமா சார். தேசிய கீதமே இவ்வளவு பேசுறேன்னா தமிழ் தாய் வாழ்த்து எத்தனை வருஷமா சார் பாடிட்டு இருப்பீங்க நீங்க? சொல்லுங்க. சும்மா ஒரு 25 வருஷம் பாடுவீங்களா? ஒரு 27 வயசு இருக்குமா உங்களுக்கு? 2 வயசுல இருந்து பாடுறீங்களா? ஆமாங்கிறாரு பாருங்க. அநியா என்ன சந்தோஷமா ஆமானா இருக்கும். அதான் எனக்கு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்கின்ற கவிதைக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஆழம் இருக்குல்ல, என்னை சிலிர்க்க வைக்குங்க. அப்படியே தியானத்துக்குள்ள போய்வேன் நான் அந்த பாட்டு படிச்சா. நான் ரொம்ப வியக்கிறேன். நம்முடைய கண்மணி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 1000 பாட்டை எடுத்து தமிழ்நாட்டின் மாநில பாட்டா அப்படி அதை கொடுத்தாருங்க நமக்கு. கடவுள் வாழ்த்துக்கு கூட உட்கார்ந்துருக்கலாம் நம்ம. தமிழ் தாய் வாழ்த்துனா எழுந்திருச்சு நிக்கிறோமே, அர்த்தம் தெரியணுமா இல்லையா? எவ்வளவு நாளா பாடுறோம். நீராறும் கடல் உடுத்த நிலம் அடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழும் பரத கண்டம். நீர் நிறைந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பாரத திருநாடு. அதில் தரித்த நரும் திலகம் சுடர்மிகும் நுதல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கு. அதிலிருந்து புறப்பட்டு போகின்ற வாசனை போல தமிழ் உலகமெல்லாம் பரவி புகழ் பெறுகிறது. அந்த தமிழ் அணங்கின் பெருமையை சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்து. தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை. அது என்னங்க அனைத்துலகும் இன்பமுறை? தமிழ் கவிதைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அனைத்துலகத்தையும் இன்பமுறை செய்ய வேண்டும் முடியும். அனைத்துலகத்தையும் ஆஹா என்று சொல்லிவிட முடியக்கூடிய அத்தனை கவிதை இன்பங்களையும் கொண்டிருப்பவள் தாய், தமிழ் தாய். பல நேரங்களில் நான் பார்ப்பேன், என்ன அவரை பார்த்து சிரிக்கிறீங்க? எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தால் என்ன, தமிழ் தாய் வாழ்த்துனா எழுந்துதான் நிக்கணும். இதுல என்னன்னா அதன் சீர் இளமை சிரம் வியந்தும்பாங்க. சிரம் வியந்தல்ல, திறம் வியந்து. திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. ஒன்றை எப்படி ஒரு வார்த்தையை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நிகழக்கூடிய பேராற்றல் இருக்கு இல்லையா, அந்த பேராற்றலினுடைய அற்புதத்தை மக்கள் மொழியை புரிந்து கொள்கின்ற பொழுது அடைகிறார்கள். எனக்கு ஆங்கிலத்தில் மிகவும் பிடித்தமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங். அற்புதமான சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்டிங். என்னங்க அர்த்தம் அதுக்கு? ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ. வாட் யூ சே, வாட் யூ திங்க், ஐ ஸ்டாண்ட் அண்டர். நான் புரிந்து கொள்கிறேன். உங்க மனைவிக்கு உங்ககிட்ட என்ன வார்த்தை வேணும்னு கேட்கிறீங்க நினைக்கிறீங்க? நீங்க புரிந்து கொள்கிறேன்னு சொன்னா போதும், அவ அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன் என்பாள். நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் சகிச்சுக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிறியா, நான் ஏத்துக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி சோல் வேர்ட். சொல்லை எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மொழி அறிவு. அந்த அறிவை எப்படி நாம் ரிலீஸ் என்ற ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு 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 கவளம் வாயில் சோறு போட்டால் எப்படி அந்த சோற்றின் சுவையை நாம் நுட்பமாக உணர்கிறோமோ, எப்படி ஆனந்திக்கிறோமோ, அப்படி ஒரு சொல்லை சுவைக்க வேண்டும். அப்படி ஒரு கவிதையை ரசிக்க வேண்டும். நான் இப்ப போன வாரத்துக்கு முன்னால அந்த லண்டன் போயிட்டு வந்தேன். நல்ல வேற எதுக்கும் இல்ல, கம்பராமாயணம் பேசுறதுக்காக, கம்பனை பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். நான் ராமாயணத்தை வாசிக்கிறேங்க, நான் குறளை வாசிக்கிறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் குரானை வாசிக்கிறேன், தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், திவ்ய பிரபந்தங்களை வாசிக்கிறேன், சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன், நவீன இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் எது தெரியுமா என் மனதிலே சுடர்விட்டு எரிகிறது? சுடர்விட்டு அந்த தீப்பிழம்பு எதை சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத மகிழ்ச்சி உன் இனத்திற்கு, உன் தமிழ் இனத்திற்கு உண்டு. ஏனென்றால் உன் தாத்தாவின் தாத்தா பேசிய மொழி உனக்கு புரிகிறது. புரியுதா இல்லையா? வள்ளுவன் எப்ப பிறந்தான்? 2000 வருஷத்துக்கு முன்னால பேசினது இப்ப புரியுது. இப்ப நாம பேசுறது நம்ம பிள்ளைக்கு புரியல, நம்ம பிள்ளை பேசுறது நமக்கு புரியல. இந்த 60 தாண்டவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், அந்த ரகசியத்தை சொல்றேன். நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. ஏன் நம்ம பிள்ளைக்கு நம்ம பேசுறது புரியல, பிடிக்கல? நம்ம புள்ள பேசுறது ஏன் நமக்கு எரிச்சலா இருக்கு? இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன், 40-14 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைகிட்ட போன் பேசுனீங்கன்னா 2வது நிமிஷம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தான் வரும். 2வது நிமிஷம் மா சரி நீ சொல்றதுதான் சரியில்லை, வெய் வெய் அவன் வச்சிடறான். என்ன தெரியுமா, நாம ஸ்லோவா பேசுறோம், அதுங்களுக்கு புரியுறது இல்லை. அதுங்க வேகமா பேசுறது நமக்கு புரியுறது. நம்ம ஸ்லோவா பேசினா அவன் சொல்றான், ஏன் இவ்வளவு ஸ்லோவா பேசுற, வேகமா பேசுங்க. நான் நினைக்கிறேன் அவன் ஏன் இவ்வளவு வேகமா பேசுறான், ஸ்லோவா பேச அப்படிங்கிறோம் நாம.
சொல் புரியல நமக்கு. ஆனால் என் தாத்தா பேசிய மொழி எனக்கு புரிகிறதே. எங்க அப்பா 1942ல என்ன ரசனையோட இருந்தாரோ அந்த ரசனையை நான் புரிந்து கொண்டேனே. எனக்கு சைக்கிள் புரியுமே, எனக்கு நௌஷாத் புரியுமே, எனக்கு புரியுதே, எனக்கு எம் எஸ் சுப்புலட்சுமி பிடிக்குதே. இந்த ஒரு தலைமுறைக்கு முன்னால் இந்த ரசனை அடுத்த தலைமுறைக்கு ஏன் புரியவில்லை கொஞ்சம் யோசிப்போமா? நாம் யோசிப்பதற்கு முன்னால் நான் சொல்லுகிறேன், ரசனையினுடைய புள்ளியை குழந்தைகளுக்கு மாற்றி கொடுங்க. ரொம்ப அழகா சொன்னார் சைக்காட்ரிக். சைக்காட்ரிக்டா சைக்காலஜிஸ்டான்னு தெரியல, சைக்காலஜிஸ்ட் சூப்பரா சொன்னார். டோன்ட் அப்படின்னு சொல்லாதுங்க, டூன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை, அது மட்டும் புரிஞ்சுது சார். பாருங்களேன், நான் போற கம்பராமாயணத்தை கையில எடுக்கிறேன். கம்பராமாயணத்தை கையில எடுக்கிறதுக்கு முன்னால என் மூத்தவன் கண்ணதாசன் அதை படிச்சிருக்கான். படிச்சுட்டு ருசியா ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கான். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. எப்படியா? காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. இப்படியாடா ரசிப்ப? 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. நான் அவன் என்னை அழைத்து செல்கிறான், நான் முகப்புக்குள் நுழைகிறேன். முதலில் நான் நிறைய உரையாசிரியர்களை தான் தேடுகிறேன். பிறகு ஒரு டிக்ஷனரி மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப ராமாயணத்தை முழுக்க வாசிக்க தொடங்குகிறேன். எனக்கு என்ன புரிகிறதோ புரியட்டும், அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரியட்டும். நான் ஒரு பாட்டு சொல்றேன், நான் ரசிச்ச ஒரு பாட்டு சொல்றேன். ஆஹா கம்பன், ஆஹா பாரதி, ஆஹா பாரதிதாசா, ஆஹா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்றைய நவீன எழுத்தாளர்கள் இதோ நேற்று முன்தினம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. ஆஹா என்ன உரை! ஒன்றை ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அது எந்த வேதமும் இல்லாமல் வாசிங்க. ஆக்கம் தான் முக்கியம், படைப்பு தான் முக்கியம். எதை படைத்திருக்கிறார்கள்? நான் பைபிளை வாசிக்க மாட்டேன். கிறிஸ்துவர்கள் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கோபப்படக்கூடிய ஆள் இல்லை. முஸ்லிம்களின் மீது கோபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் ரீதியாக. முகமது நபியின் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு விமர்சனம் வேண்டுமானாலும் இந்து மதத்தின் மீது செய்யுங்கள். கிருஷ்ணரையும் ராமரையும் ஒன்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வரலாற்று புருஷர்கள். அவர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான மனிதர்களால் இறைவனாக மதிக்கப்படக்கூடியவர்கள். எப்படி ஒன்றை பார்ப்பது? இந்த பெர்ஸ்பெக்ஷன் இருக்கல, இந்த பார்வை பார்க்கின்ற பொழுது நீங்க எதை வேண்டுமானாலும் ரசிக்கலாம். ஒருத்தன் பள்ளத்துல இருந்து கீழே விழுந்தான், கீழே பாம்பு, மேல புலி பிடிச்சிட்டு இருக்கிறது. ஒரு வேர் நினைச்சிட்டு பார்த்தா அதுவும் பாம்பு. கீழே விழுந்தா பாம்பு கொத்திரும், மேல போனா புலி அடிச்சிடும். பிடிச்சிட்டு இருக்கிறது பாம்பு, அது இப்படி வருது மேல. அந்த டைம்ல ஆணு திறந்தா பாருங்க, அந்த தேனி கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் விழுந்தது. ஆஹா அப்படின்னு நான் அவன் சாகும் போது கூட ரசிக்கலாங்க, அந்த வினாடி வரைக்கும் ரசிக்கலாம். மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்க தெரியுமா? சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு அசைவை ஏற்படுத்த முடியாது அவங்க கிட்ட. அப்புறம் அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். நான் ஜெயிச்ச காரணம் சொல்லவா? கொரோனா டைம்ல தான் நான் யாருன்னே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசி தான் பழக்கம். கொரோனா காலத்துல மீட்டிங் இல்ல, எங்க தெரியுமா? ஆன்லைன்ல என்ன கொடுமைன்னா, கேமரா ஆன்ல இருக்குன்னு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அது கிட்ட உட்கார்ந்து முறுக்கு சாப்பிடும். அது வாயில இருக்கிற பல்லு இனுக்கு தெரியும் சார். நான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு. எனக்கு யார் என்ன சொல்றாலும் அதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு பாக்குறேன். I can read in between lines, I can read in between words. அப்படி பண்ணுவாங்க. ஒரு அம்மா ட்ரெஸ் மாத்துது. ஆமாங்க சத்தியம். அதுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சதானே கொரோனா என்னன்னு. அதுக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு ஏன் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களை பார்த்து பழகின, பேசி பழகினா என்ன பார்த்து பேசினேன். இவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? தனியா பேசுறது ஒரு மன உளைச்சல் சார். அது மனசு இப்படி போட்டு பயமுறுத்தும் நம்மள. யாருக்காக தான் பேச அப்படின்னா அதுவும் அதே மாதிரி காட்ட என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். பயமா இருக்கும். ஆனால் கொரோனா பீரியட்ல நீங்க வேணா கணக்கு எடுத்து பாத்துக்கோங்க, தமிழ்நாட்டுல பிஸியஸ்ட் ஸ்பீக்கர் நான் தான். அட்வர்சிட்டி காஷன் பேர் இதுக்கு. ஆபத்துகள் வந்தாலும் ஒரு தீப்பிழம்ப கீழ் நோக்கி நீ அவிழ்த்தினாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி நின்று ஜெயிப்பது? பாருங்க, நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். கம்பராமாயணத்தை ஒரே ஒரு பாட்டு சொல்ல, இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கம்பராமாயணத்தை பைத்தியமாக்கிடுவேன். இன்னில இருந்து உங்க பாய் கூட வீட்டுல போய் என்னப்பா அந்த அம்மா கம்பராமாயணத்தை பத்தி ஏதோ பேசிச்சேன், இந்த கம்பராமாயணத்தை கொடு என்னன்னு தான் பாப்போமே. ஏன் தெரியுமா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாருங்க,
அறிஞர் அண்ணா கம்பன் ராமாயணத்தை கொளுத்த வேண்டும் என்று போன பொழுது அந்த கூட்டத்துக்கு பாரதிதாசன் போவே இல்லையா. அதெல்லாம் எரிக்க முடியாது, கவிதைகளை எரிக்க முடியாதுன்றாரு. நான் சொல்வது வரலாறு. டிகேசி அவர்கள் 6000 பாட்டு மட்டும்தான் கம்பன், 12000 பாட்டை அவன் எழுதவே இல்லை என்று சொன்ன பொழுது பாரதிதாசன் துணிந்து எழுதினார். கம்பராமாயணத்தில் 3/4 பாகத்தை நீக்கிவிட்டு இதுதான் ராமாயணம் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? இதை கேட்க ஆளில்லையோ? தமிழ் புலவர் கூட்டம் தண்ணில் என்று திராவிட கருத்துக்களை முன்மொழிந்த பாவேந்தரால் கூட கம்பனை கடக்கவே முடியவில்லை என்பதுதான் அந்த கவிதையின் ருசி, கவிதையின் ஆழம், கவிதையின் உயிர்ப்பு. ராமன் அழகானவன், ராமனுடைய சௌந்தரியம் மிக மிக பெரியது. ராம சௌந்தரியத்தை பார்த்தவர்கள் அவனிடத்தில் அடிமையாகாமல் இருக்கவே முடியாது என்பதுதான். இது ராமனுக்கு மட்டுமல்ல, உத்தம புருஷர் அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட தவிர்த்து அதையும் பார்க்க முடியாதா நம்மளால? பார்த்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அங்க இருந்தாலே போதுமா, இதுவரைக்கும் வருமா வெளிச்சம்? அந்த ஆறா அப்படி இருக்குமா? கிருஷ்ணன் கருப்பன் தானே, ராமன் கருப்பு தானே, அப்படி என்ன வசீகரம் இருந்தது அவர்களிடத்தில்? இலக்கியம் அதை பொதித்து வைத்திருக்கிறது. முடிந்தால் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் அதை அடைகிறார்கள், பேரானந்தத்தை அடைகிறார்கள். கதவு திறக்காதா என்று அழுது கொண்டிருந்தவரிடம் ராபியத்துல் பஸ்ரியா சொன்னார், கதவு திறந்து கொண்டுதான் இருக்கிறது, நீதான் வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். பல நேரங்களில் நாம் திறந்த கதவுகளை மூடி இருக்கிறோம் என்று சொல்லி வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். திறந்து பார், அது திறந்துதான் இருக்கிறது, நுழைந்து பாருங்கள். ராமனுடைய பேரழகை இந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியல. கம்பர் 2 இடத்துல எழுதுகோல கீழே போட்ட இடம், இதுக்கு மேல எழுத முடியாது அப்படின்னு கீழே போட்டான். யாரு? கம்பன். கம்பன் கீழே போட்ட இடம். இப்பொழுது எம்மனோர்க்கும் எம்பதற்கு எளிதோ, என்னை மாதிரியான எந்த கவிஞனாலும் இனி ராமன் முகத்தின் சௌந்தரியத்தை எழுத முடியாது என்று ஒரு பாட்டில் கீழே போட்டார். இன்னொரு பாட்டில் போட்டா அந்த பாட்டு கொஞ்சம் இலாபரேட்டான பாட்டு, நான் மறக்கவே மாட்டேங்க அந்த பாட்டை. நான் அதுக்கான விளக்கம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சபை மயங்கி போயிடும். இந்த காலத்துலதான் கருணையற்றவர்கள் கொடையை கலர் கலரா கொண்டு போறாங்க. ஒரு காலத்துல நமக்கு கொடை கொடுத்தாங்க, என்ன கலர் சார்? அந்த கருப்பு கலர் கொடை மழைக்கு மட்டும் இல்லை, வெயிலுக்கும் தான். எங்க வீட்டுல ஒரு கொடை இருந்தது, நல்லா பெருசா இருக்கும், பேரன்பு பெருங்கருணை கொண்ட கொடை. அது இப்பெல்லாம் இருக்குது இத்தனோண்டு, தனக்கு மட்டுமே மறைக்குது. பெருசா இருக்கும் சார், அது நல்லா இருக்கும், திக்கா இருக்கும். கொடை ரிப்பேர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, அது ஏதாவது ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. கருப்பா இருக்குல்ல, ஏன் கருப்பா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஏன் பேரன்பு கொண்டவர்கள் கருப்பு கலர்ல கொடையை வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்? வெயில்ல பிளாஷ் அடிச்சதுன்னா கண் கூசம் சார். சில அன்பில்லாதவர்கள் டிரைவ் பண்ணும்பொழுது முன்னால வரும்பொழுது பீம் லைட் அடிச்சுட்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அன்பு கொண்டவர்கள் முன்னால வண்டி வந்தா அதை டிம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். கொடை இருக்குல்ல, அது சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணுமா, அந்த கருப்பு நிறம் அடிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உள் வாங்கிக்கும், அப்படி கிரகிச்சுக்கும். இப்ப ராமனை கருப்புன்னு சொல்லணும் சார். அப்பா, கருப்பா பிறந்ததுக்கு நான் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த உலகம் ஏன் இவ்வளவு கருணை இல்லாம இருக்குன்னு எனக்கு புரியல. கருப்பா இருக்குன்னா இன்னும் ரொம்ப குடும்பத்தின வெள்ளையா இருக்கிறவன் எல்லாம் புத்திசாலி, அவன் பொய்வே பேச மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் தான் சூப்பர். படிச்சாதான் மேடம் இதெல்லாம் கலண்டு போச்சு மேடம். இந்த முன் கற்பிதங்கள் எல்லாம் உடஞ்சி எரிஞ்சது படிச்சதுக்கு அப்புறமா. நான் சிகாகோ போயிருந்த போது ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போறேன், ஒருத்தர் உட்கார்ந்து will you spare me $2? I am hungry. நான் இங்கிலீஷ்ல பேசுறான், பிச்சை எடுக்கிறான். நான் தமிழ் பேச போனேன், $2000 வச்சிருந்தேன் உள்ள. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பெரியார் தான் சொல்லுவாரு, சிவப்பு என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி. வெரி சிம்பிள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணணும். ராமன் கருப்பு. ஒரு மாமியா இருந்தாலும் அவன் சொன்னாலும், அவன் பொண்ணும் கருப்பு மருமகளும் கருப்பு. அவன் சொன்னாலும், ஏன் மக நாவல் பழ கலர், என் மருமக இருக்காளே அட்டக்கறி, என் மவ இருக்காளே அவளை விட என் மருமக ரொம்ப மோசம், 8 நாள் தான் குளிப்பா. என் மக தீபாவளிக்கு தீபாவளி தீபாவளிக்கு தீபாவளி தீபாவளிக்கு தீபாவளி குளிப்பா. சொல்றதுல இருக்கு. ராமன் கருப்பு, இத சொல்லணும். கம்பன் எழுதுகோலை எடுத்தான், எப்படி சொன்னா பாருங்க, கருப்பு தான் அவன், கருப்பு தான். அவன் உடம்பு எப்படி தெரியுமா இருந்தது, சூரிய ஒளி பட்ட உடனே அப்படியே உள்ள போயிடுச்சான். புரிஞ்சுதா? வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி ஜோதியில் மறைய, அவ்வளவு ஜோதியாக்குறான் கருப்பு, சூரியனே மறைஞ்சு போச்சான். ஒன்றை எப்படி சொல்ல பாருங்களேன், நம்ம குழந்தைகளுக்கு தெரியணுமா இல்லையா? கான்பிடென்டமே இல்லாம இருக்குதுங்க. நான் எல்லா குழந்தைகளும் இருக்கிறது போதும்டா, ஒரு மேக்கப்பும் வேணாம், இருக்கிறத மறைஞ்சு பாதுகாப்பா இருந்துக்க. அதுக்குதான் கொள்ளையடிக்கிறதுக்கு கூட்டம் வெளியில அலையுது. அதை அதிகப்படுத்தி காட்டினாத. எப்படி சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய. அப்புறம் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான்.
இடுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொல்றான் பாருங்க, பொய்யா இருக்கு மாதிரி இருக்கும் ஆனா இல்ல, அதான் பொய். இல்லனா இல்ல, அது உண்மை. பொய் அது இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல. இருக்கிற மாதிரி இருக்குல்ல, மேல ஒரு பார்ட் போதே, கீழே ஒரு பார்ட் நடந்து போதே, நடுவுல ஏதாவது இணைக்கிறதுக்கு இருக்கணும்ல. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். கலர் பாருங்க சார், என்ன கலர் டிண்ட் சொல்றான் பாருங்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ. கருப்புல இத்தனை வரணுமா? மையோ கருப்பா இருக்கானே இல்லையே, கொஞ்சம் பச்சையா இருக்கு. மரகதமோ இல்லையே, கொஞ்சம் ப்ளூவா இருக்கு. மறிக்கடலோ இல்லையே, கொஞ்சம் கிரேஷ் அடிக்குது. மழை முகிலோ. கடைசி வார்த்தை போட்டான், அதான் என் டாபிக். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ஐயோ நான் அழகா இருக்கான்டா டேய். நான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். உங்க குழந்தைகள் இருக்காங்கல்ல, அதுங்க வீட்டுல போய் கொஞ்சுங்க பார்ப்போம். 4 வார்த்தை கொஞ்சுவீங்களா? கண்ணே மொழி போயிடும் சார். புஜ்ஜி அஜ்ஜி கொக்கோ புச்சு அம்மு துத்து புப்பு. மொழி இல்லையா நம்ம கிட்ட? மொழி இல்லையா? என் அம்மா கொஞ்சுவா என்ன? என் கண்ணே, என் மணியே, என் உயிரே, என் ஈரல் கொலையே, என் மரகத பெட்டி, என் சந்தனமே, என் சக்கரையே, என்ன வாழ வச்ச என் ராசாத்தி, என்ன பெத்த அம்மா. இவ்வளவு சொல்லும். 30 செகண்ட்ஸ்ல சொல்லிடும். சொல்லலையா நமக்கு? ஏன் இல்ல தெரியுமா? பிராக்டிஸ்ல இல்ல. ஒன்னும் செய்யாதீங்க. நம்ம நிறைய பாத்திரங்களை வச்சிருந்தோமா, எல்லாம் பரன்ல இருக்குது. எடுத்து விளக்கணும் அவ்வளவு யூஸ் பண்ணலாம். எல்லாம் பரன்ல போட்டு வச்சிருக்கோம், தாத்தா பாட்டி பாத்திரம். அவ்வளவு சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களுக்கு ஊடாக நான் பயணம் செய்து மகிழ்கின்ற பொழுது எனக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசவாதம் நிகழ்கிறது. நான் வேகமாக முடிக்கிறேன். நான் 2-3 விஷயம் சொல்லணும்னு இருக்கிறேன், அதை சொல்லிட்டு நான் போறேன். இந்த லவ் பண்றாங்களா மேடம், எப்போன்னு கேக்குறீங்களா? உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுவார் கவிக்கோ. ஒரு கீட்ஸ் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான கவிதை. ஒரு மரச்சாடி, அந்த மரச்சாடியில ஒரு ஓவியம். கீட்ஸ் எழுதின கவிதை அது. அவன் ஒரு பொண்ணை அப்படி போட்டிருப்பான், காதலி கிட்ட, அவ்வளவுதான். அதை எழுதிருப்பான் கீட்ஸ். அதை இவர் மொழிபெயர்த்திருப்பார் கவிக்கோ. கவிக்கோன்னு சொன்னார் சார், கவிக்கோ சொல்லியிருப்பார். ரொம்ப கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவிதை சொல்லி முடிச்சதுக்குள்ளேயே கைத்தட்டல் வந்துடும். இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் புரிஞ்ச அப்புறமா தானே சார் கைத்தட்ட முடியும். டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க பார்ப்போம். துணிச்சலான காதலனே, துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை எட்டி விட்டாய். ஆனால் நீ அதை நெருங்க போவதில்லை, முடிக்க போவதில்லை. என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? புரியலையா? ஏங்க அவ்வளவுதாங்க, முத்தெல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். ஏ துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய், ஆனால் ஒருபோதும் எட்ட போவதில்லை. போட்டோ அவ்வளவுதான். ஆனா அது இல்ல கவிதை, இதுதான் கவிதை. வருத்தப்படாதே. உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள். இது இல்ல கவிதை. நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய். எப்ப பூச்சாடி எடுத்தாலும் லவ் போஸ்ட் அப்படியே இருக்கும். அந்த வினாடிகளை ஃப்ரீஸ் பண்ணுது பாருங்களேன். இதுதாங்க காலத்தை ஜெயிக்கிறது. காலத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. காலத்தை ஜெயிப்பது கவிதை மட்டும்தான். அதனால் தான் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, கண்ணதாசன். சாகாதுங்க, நீங்க எழுதிட்டீங்கன்னா சாவாது. பாருங்களேன், இந்த லவ் இருக்குல்ல, இந்த நிறைய பெண்களுக்கும் புரிய மாட்டேங்குது, நிறைய ஆண்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அது நம்ம வீட்டுல தான் இருக்குன்னு வெளியில தேடி திரியுதுங்க. நம்ம வீட்லயே கல்யாணம் கட்டி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட தேடலாம், தேடல. பரணியில ஒரு பாட்டு இருக்கு, உங்க வீட்டுல இருக்கிற மனைவி அவதான். என்ன கேட்டா எங்க அம்மா தான், நான் அப்படிதான். ஆனா அதை புரிஞ்சுக்கணுமே, அதனால செத்தெல்லாம் காட்ட முடியாது, செத்தெல்லாம் காட்ட முடியாது. பரணியில் ஒரு காட்சி சொல்கிறேன். ஒரு பெண்ணினுடைய காதலை இதற்கு மேல் கொஞ்சம் அதிகமா தான் சொல்லியிருக்கான். ஆனாலும் அப்படின்னு நான் அதை படிச்ச உடனே என்னடா இது, என் பாட்டி இப்படி இருந்திருக்கா, என் அம்மா இப்படிதான் இருந்தாளா. ஜெயங்கொண்டார் எழுதுகிறார். பரணி இலக்கியத்தை படைத்த ஜெயங்கொண்டார் ஒரு காட்சியை போடுறார். சில ஆண்கள் இருக்கிறாங்க, உண்மையாவே லவ் பண்ணுவாங்க மனைவிய. எப்படின்னா, புக் ஃபேருக்கு போறதா இருந்தாலும் கூட்டிட்டு வருவான், வைஃபை கூட்டிட்டு வருவான். அவன் ரொம்ப லவ் பண்றவன், போருக்கு போகும்போதும் கூட்டு போயிருக்கான். சண்டை சண்டைக்கு கூட கூட்டு போயிருக்கான் சார். ஏன்னா அவன் லவ் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் சண்டைக்கு போயிருக்கிறாரு. சண்டைக்கு போறாரு, இவ இங்க நின்று பாக்குறா சண்டையை தான் காட்சியா. நான் என்ன சொல்றேன், யாராவது படிச்சு பேசுனா பாக்குறீங்கல்ல, நீங்க படிங்களேன். நான் படிச்சு ரசித்தது 1000, சொல்றது 0.1 தான். சொல்றதே இவ்வளவு ருசியா இருந்தா படிக்கிறது எப்படி இருக்கும்? அதுக்குதான் புத்தக கண்காட்சி, அதுக்குதான் புத்தக கண்காட்சி. பாருங்களேன்,
இப்படி பார்த்துட்டு இருக்கா, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய வேல் புருஷன் மேல பாஞ்சிருச்சு. நினைச்சு பாருங்க, அது தரிய தத்திகளுக்கு தெரியவே தெரியாது, தான் மனைவி தான் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உங்களை ஏன் அவ இப்படி பாக்குறான்னா அவளுக்கு என்னமோ தெரியுது, நீங்க எதை அவகிட்ட சொல்லக்கூடாதோ அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ அப்படிதான் பாப்பா, அவ்வளவு புரிஞ்சுக்கணும். ஒரே பார்வைதான் பாப்பா, அப்படி பாப்பா. இவங்க இங்க பாக்குறாங்க, 1000 பேர் சண்டை போட்டு இருக்கிறதுல ஒரு ஆண், தன்னுடைய ஆண் மட்டும் அவளுக்கு எப்படிங்க தெரியுது? தூங்கிட்டுங்களேன், பெண்கள் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், பெண்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. வந்தது பிள்ளையா, அண்ணனா, அப்பாவா, புருஷனான்னு தெரியும். தூங்கிட்டு தான் இருப்பாங்க, தொடவே வேணாம், தெரியுங்க. அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. தெரியும். ஒரு 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே அந்த காதலை நான் அறிவேன். கண்ணதாசன். இந்த காற்றில் நான் கலந்தேன், உன் கண்களை தழுவுகின்றேன். அடே அப்பா, கண்ணை மட்டும் தழுவவே முடியாதுங்க. கண்ணை தழுவுனா நீ காற்றுல கரையணும். அந்த காற்றில் நான் கலந்தேன், கண்களை தழுவுகின்றேன். அந்த மாதிரி அந்த அம்மா தெரிஞ்சிருச்சு, புருஷன் மேல வேல் பாஞ்சிருச்சு. இப்படி விழறாங்க. வேல் பாஞ்சு விழுறது எவ்வளவு செகண்ட்ல விழுவாங்க? 4 செகண்ட், 5 செகண்ட். குழந்தை நான் நல்லா வருவடா, முக்கியமான லவ் சீன்ல நீ வந்து அவ்வளவு உன்னை வந்து கவனப்படுத்திட்டு இருக்கிறடா. சார் நீங்கெல்லாம், நீங்க என்ன சார் வயசு உங்களுக்குலாம்? ஒரு கூட்டத்தில் சொன்னேன் சார் நான், நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கிறது. ரூமி ஒருத்தன் எழுந்து கத்துறான், உண்மையா மேடம்? நிஜமா சொல்றீங்களா மேடம்? நான் எதை தேடிக்கிறேன் அது என்னை தேடி. ஏய் நான் சொன்னது வேறடா. டேய் கர்றா. 5 செகண்ட்ஸ்ல விழுவான். 5 செகண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க கிட்ட. எவ்வளவு பேரை ஒதுக்கிட்டு போகணும், பேய் படமா ஜுப்னு போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணலாம், ஓ மை காட், தான் உடம்பால அப்படி தாங்கினாலாம் புருஷன் உடம்ப. அவன் வேல் பாஞ்சி அவன் செத்துறதுக்கு முன்னால செத்துட்டான். இவ்வளவுதான் காட்சியா? அது காரணத்தை சொன்னான் பாருங்க ஜெயகொண்டா. சொல்ற, தன் கணவன் உடலை மண் மகள் தழுவாள் முன் தன் உடலால் தாங்குவாளை காண்பின் காண்பின். மண்ணுனாலும் பெண்ணு தானே. அடுத்து பாருங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? வீர மரணம் அடைந்தால் என்ன பரிசு? சொர்க்கம். சொர்க்கத்தின் வாசலில் யார் இருப்பார்கள்? அரம்பையர்கள் நிற்பார்கள். விண்ணாட்டு பெண்கள் நின்று உங்களை வரவேற்பார்கள். சொல்றா, தன் கொழுநன் உயிரை விண்ணாட்டு மகளிர் புணரும் முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்பின் காண். அங்க போய் அவன் அந்த எந்த உயிரும் தன் கணவனை தழுவிக்கொள்ள கூடாது என்பதற்காக தான் உயிரை விட்டு தான் போய் அங்க நின்னுட்டாளா எல்லாரும் முன்னாலும் வரவேற்கிறதுக்காக தன் கணவனை. அப்படி சொல்றான். மிகைதான். நான் ஆஹா என்கிறேனே, என்னடா இப்படி எழுதிட்ட அப்படி என்கிறேனே. கவிதை என்னை சுத்தப்படுத்துகிறது. என்னை அந்த வினாடியில் நான் ஒண்ணு சொல்றேங்க. இப்ப இங்க எல்லாரும் இருக்கிறீங்கல்ல, நம்ம எல்லாருமே இந்த வினாடியில எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? இந்த வினாடிங்க, இந்த வினாடி ஆகப்பெரிய நன்மையில் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு கெட்ட எண்ணம் கூட மனசுல இல்ல, ஏதோ ஒரு நல்லதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதானுங்க நன்மை. அந்த வினாடியில் உன் மனம் என்ன நிகழ்கிறது அதுதானே உன் நன்மை. அந்த வினாடியில் அதை நிலைநிறுத்துவது கவிதை. கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது நீ நிலைநிறுத்திக் கொள்கிறாய். அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், சக்தியே நீ எனக்கு கண்களாக இருந்த. நான் மறக்கவே மாட்டேங்க அந்த கவிதை. நான் படிக்கும் போது 11 வயசு, 11வது படிக்கிறேன், 16 வயசு. நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். கைத்தற்றதெல்லாம் பாதிக்கப்பட்டது. 2-3 செம்மையா கைத்தட்டது. நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். பெண்ணுக்கு பார்த்து ஆண் சொல்லுகின்ற கவிதை கவிக்கோ எழுதியது. நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். சக்தியே காலை தூக்கி ஆடி ஜெயித்த வரலாறு எங்களுடையது. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள். உனக்கு இலக்கணத்தை போதித்தோம், நாங்கள் வலு அமைதிகளாக நின்றோம். நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம், நாங்கள் எங்களை விற்றால் அது திருமணம். தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு, காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை. பெண்மை எனும் தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்து. ஆம், நாங்கள் குற்றவாளிகள் தான், ஒப்புக்கொள்கிறோம். கவிக்கோவின் வார்த்தை. கவிக்கோ இன்னொரு வார்த்தை சொல்வார், நான் இதெல்லாம் படிச்சனா நடுங்கி போவேனா. சின்ன குழந்தைகள் கவனம். சின்ன குழந்தைகளை கையாளுகின்ற அடாலசன் குழந்தைகளை கையாளுகின்ற பெற்றோர்களை, ஆசிரியர்களை கவனம். ஆண்கள் பெண்கள் யார் தெரியுமா? உள்ளங்கையில் வைத்த நீரை போன்றவர்கள். ஹேண்டில் வித் கேர். இறுக்கி பிடித்தால் வழிந்து போவார். ஹேண்டில் வித் கேர். வேலிக்கு வெளியே நீட்டும் என் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, மண்ணிற்கடியில் பரவும் என் வேர்களை என்ன செய்வாய்? கவிக்கோ. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. வள்ளுவன். ஆஹா, என்னமோ சொல்லிட்டானே, என்னமோ சொல்லிட்டானே, சொல்ல முடியாததை சொல்லிவிட்டானே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுதும் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதும் எப்படி ஒரு ரித்தம்,
இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்பொழுது குழந்தைகள் மிகச் சிறப்பாக எழுதுகிறார்கள், இளைஞர்கள் மிகச் சிறப்பாக எழுது. நம்முடைய ரன் படத்தை எடுத்தார், நிறைய படங்களை எடுத்தார் லிங்குசாமி. அவரு வருஷம் கவிக்கோ நினைவு நாள் அன்னைக்கு ஒரு போட்டி நடத்துறாங்க, ஹைக்கூ போட்டி நடத்துறாரு. 8000 பேர் வராங்க கவிதை எழுதுறதுக்கு. நம்புவீங்களா நீங்க? 8000 பேர் எழுதுறாங்க கவிதையை. அந்த 8000 பேர்ல அவர் தேர்ந்தெடுக்கிறது 300. அந்த 300 எல்லாருக்கும் அனுப்பி அதிலிருந்து 50 தேர்ந்தெடுக்கிறார். அந்த 50ல முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு பிரிச்சு போட்டு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கிறார். 4 ஆண்டுகளா நடத்தப்படுதுங்க போட்டி. எனக்கு ஒரு காம்படிஷன்ல அவர் கூப்பிட்டு இருந்தாரு. அந்த புக்கு வெளியீட்டு விழாக்கு நான் போயிருந்தேன். ஒரு முதல் பரிசு ஒரு கவிதைக்கு கிடைச்சதுங்க. நான் வீட்டுல போய் தூங்கவே முடியலங்க. எனக்கு என்னால உட்காரவே முடியல. என்னால சுத்தம் நான் அந்த கவிதை நான் சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு அப்படி இருக்கு, உங்களுக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப உயிர்களை நேசிக்கிறவங்க. என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட அழக்கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாது. ஒண்ணு உதிர்ந்தாலே நான் தோத்துட்டேன்னு இருக்கும். அப்படிதான் நான் அப்படிதான். ஒரு உயிர் பாதிக்கப்பட்டாலும் எங்கேயோ கலங்குங்க. அது என்ன தெரியுமா? தமிழ் எனக்கு தந்த இந்த பெருங்கருணை, அறம். தமிழ் வேற எதுவுமே இல்லையா? தமிழ் அறம், அறம் தான் தமிழ். அந்த கவிதை பாருங்க. கோயில்ல யானை இருக்கும்ல, யானை, கோயில் யானையை பார்த்துட்டீங்களா? கோயில் யானை பத்தி அவன ஒருத்தன் எழுதிட்டான். நான் அந்த தெய்வானை எல்லாம் இறந்தால, சுப்புலட்சுமி இறந்தா, தெய்வானை யாரையோ அடிச்சிட்டா. இதுல எங்க திருநெல்வேலியில இந்த குன்றத்தூர்ல சுப்புலட்சுமி செத்துட்டா. சுப்புலட்சுமி எனக்கு ரொம்ப தெரியும். நான் போனேன்னா அங்க போய் அவளை பார்க்காம போனதில்லை. பாருங்க இந்த கவிதை எப்படி சொல்லுது பாருங்களேன். அதாங்க நான் ஃபர்ஸ்ட் இறை வணக்கம் சொல்லும்போது சொன்னேன்ல, கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல். அதான் கல்வி. கற்றவர்களால் மட்டும்தான் கரைய முடியும். என்ன கவிதை பாருங்க. தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானை. என்ன வார்த்தைங்க. தன் நிழலை காடென நினைத்தது மெல்ல அசைந்தது. இன்னொரு கவிதை இப்போ வந்துச்சு, இப்போ படிச்சேன். அழறது பெருமைங்க, துக்கத்துல அழல, பேரன்பின் கருணையும் உள்ள அப்படி அடிக்கிறதுல வந்துருது பாருங்க. 4 காப்பி என்றார்கள் பழக்க தோஷத்தில் 3 முதியவர்கள். புரிஞ்சுதா? பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள், 3 முதியவர்கள், ஒருத்தர் இல்ல. விரல் நுனியில் இருந்து விடுபட்ட பலூன் தேடி அலைகிறது சிறுமியை. ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எங்கிருந்துடா எழுதுறீங்க? ரொம்ப என்ன இதுவரைக்கும் என்ன செலுத்திட்டு இருக்கக்கூடிய 2 கவிதை சொல்றேன். பர்வீன் சுல்தான் அவை செலுத்திக் கொண்டிருக்கும் 2 கவிதைகள் ஒரு 3 வருஷமா என்ன செலுத்திக்கிட்டு இருக்கு, சாரதியாய் செலுத்திக்கிட்டு. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக் கொள்கிறது மரம். அப்பா. அடுத்தது, பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நான் மீன் குஞ்சுதான், நீ பெருங்கடல் தான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. சிறிதாக இருந்தாலும் அசைத்துக் கொண்டிரு, நீ அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை.